கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லுகின்ற இந்த சஞ்சாரமானது எப்படிப்பட்ட பலன்களை மீன ராசிக்கு தரப்போகிறது. மீன ராசியிலேருந்து 4வது வீட்டுக்கு குரு பகவான் போக போகிறார். 4வது வீடுங்கிறது சுகஸ்தானம், வீடு, வாகனம், மண், நிலம், தாயார் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம், நம்முடைய வசிப்பிடத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், வண்டி வாகனங்கள் அல்லது நம்முடைய பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அதே நேரத்தில் டீலர்ஸ், நம்ம வியாபாரம் செய்கின்றோம் என்றால் டீலர்ஸ் பற்றியும் கஸ்டமர் பற்றியும், சொத்து சுகம், தாயார் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். ஆகவே அந்த இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற இந்த சூழ்நிலையானது மிக அற்புதமான முன்னேற்றங்களை தரப்போகிறது. மீனராசியை பொறுத்தவரை பொதுவாகவே அந்த மீன ராசிக்காரர்கள் எல்லாருமே அவங்க இளம் வயதில் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. 50 வயசுக்கு மேலே தேவையில்லாத நேரத்தில் அனுபவிக்கின்ற வகையில் பணம், சொத்து எல்லாமே அவர்களுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பை பார்க்கலாம்.
அவங்கள பொறுத்தவரை கொஞ்சம் லேட் பிக்கப் அப்படின்னு தான் சொல்லணும். இளம் வயதில் மிகுந்த சிரமத்தை கஷ்டத்தை அனுபவிக்கின்ற ஒரு ஜாதகராக இருந்திருப்பார். அவருக்கு இப்போ இந்த காலகட்டமானது மிக அற்புதமான ஒரு நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கும். குரு பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு நிலம் போன்ற விஷயங்களில் செலவு செய்யக்கூடிய அல்லது பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். அதே நேரத்தில் சொத்து சேருகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். சுகஸ்தானம் என்கின்ற வகையில் அந்த குரு பகவானுடைய சஞ்சாரமானது நியாயமான பல சந்தோஷங்களை தருகின்ற வகையில் இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் 12வது வீட்லேயும் 6வது வீட்டில் கேது பகவானும் இருக்கார். இந்த இடத்துல கேது பகவான் மட்டுமே மிகச்சிறந்த நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கார். சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களில் கவனம் செலுத்தணும். எப்போவுமே அலட்சியமாக இருக்கிற மாதிரி அல்லது தேவையில்லாத வயசுக்கு ஒப்பாத முயற்சிகளை செய்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. சனி சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அல்லது உடல் உபாதைகளுக்காக மனம் வருத்தப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். வலி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சனி பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வேகம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மந்தத்தன்மை இருக்கும். மெதுவாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம மெதுவாக போனால் ட்ரெயினை மிஸ் பண்ணுற மாதிரி சில நேரங்களில் நம்ம மெதுவாக செயல்படுவதால் நம்மளுடைய யோகங்களை அதிர்ஷ்டங்களை தவற விடுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ராகு பகவான் மீன ராசியை பொறுத்தவரை 12வது இடத்துல இருப்பது ஒரு விதத்தில் யோகம், ஒரு விதத்தில் பிரச்சனை தான். ராகுவை பொறுத்தவரை 12வது இடம் அவ்வளவு சிறப்பானது அல்ல. தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுருவார். அதே நேரத்தில் அயன சயன சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை, அதாவது தாம்பத்தியத்தின் மூலமாக சந்தோஷம் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். பணம் விரயமாகும். பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் சூதாட்டம், பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் பண முதலீடு செய்கின்ற மீன ராசிக்காரர்கள் போதிய ஆதாயம் இல்லாத, அதே நேரத்தில் பணத்தை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த ஆன்லைன் ரம்மின்னு விளையாடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் இது மிகுந்த இடியை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் மீனராசி. ஆகவே 6வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால கடன் வாங்கும்போது, நோயை தருகின்ற சில விஷயங்களை சந்திக்கும்போது அல்லது பகைவர்களை சந்திக்கின்ற போது நாம் புத்திசாலித்தனமாக செயல்படுகின்ற ஒரு நேரத்தை பார்க்கலாம். ஆகவே கேது பகவான் 6வது இடத்துல இருந்து வேலை, தொழில் போன்ற விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். முன்னேற்றத்துக்காக சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். 4வது வீட்டில் குரு பகவான் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்றவர்கள் ரொம்ப சிறப்பாக படிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். அவர்களுடைய அறிவு படிப்பின் மூலமாக மிக வேகமாக முன்னேறக்கூடிய தன்மையை பார்க்கலாம். மாணவர்கள் படிப்பின் மீது ஆர்வமாக இருக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும். ஏன்னா குரு பகவான் நியாயமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அவர் 4வது வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் படிக்க வேண்டும் என்ற உந்துதல் தானாகவே ஏற்பட்டு அதன் மூலமாக அதிக மதிப்பெண் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வீடு வாசல் போன்ற விஷயங்கள், அதற்காக செலவு செய்கின்ற ஒரு விஷயம், அதற்காக கடன் வாங்குகின்ற விஷயம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். சில பேர் வெளியூர் சென்று அதை ஆடம்பரமாக தங்களுடைய பொழுதை கழிக்கின்ற வகையில் பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும். எல்லா விஷயத்திலுமே பணம் செலவாகின்ற ஒரு தன்மை தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குமே தவிர, வருமானம் என்பது ரெகுலராக வர்றது தான் வருமானம். ஆனால் செலவுகள், புதிய புதிய செலவுகள் ஆடம்பரமாக, அதே நேரத்தில் ஆசைகளுக்காக, அதே நேரத்தில் பேராசைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்கும், வேறு வண்டி புதுசாக வாங்கணும்னு ஆசை வரும். கார் நல்லா தான் ஓடிட்டுருக்கும், வேறு பிராண்டு புதுசாக அதோட நல்ல பலவீந்த கார் வாங்கணும்னு ஆசை வரும்.
இதெல்லாம் தேவையில்லாத கடனை இழுத்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது 8, 10, 12 ஆகிய இடங்களில் வருது. 8ங்கிறது தீராத கடன் பகையை சொல்லக்கூடியது. அதையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்கின்ற வகையில் குருவோட பார்வை இருக்கும். ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை விஷயமாக மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்காக மாற்றமோ அல்லது குடியிருக்கின்ற இடத்துலேருந்து ஏதோ ஒரு வகையான மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில மாற்றங்களின் மூலமாக அசௌகரியங்களும் இறுதியில் அது மிகப்பெரிய ஆதாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை உணரலாம். அதே நேரத்தில் 12வது வீட்டை குரு பகவான் பார்க்கறது, அங்கே இருக்கிற ராகு பகவானையும் பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பண விரயமாகாத சில சமயங்களில் நம்முடைய செலவுகளை புத்திசாலித்தனமாக திட்டமிடுதல் போன்ற விஷயங்களுக்கு குரு பகவான் ஆதாயமாக இருப்பார். அதே நேரத்தில் பண முதலீடுகளால் சின்ன சின்ன தோல்விகள் மூலமாக மீண்டும் அதில் முதலீடு செய்யாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆகவே குரு பகவான் மீன ராசியை பொறுத்தவரை 100% அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா கடந்த ஆண்டை விட சிறப்பானது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில முன்னேற்றங்களை தந்து சந்தோஷமாக இருக்க வைப்பார். எதிர்பாராத சில புதிய புதிய முயற்சிகள் நடக்கும். அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சாதனை போன்ற விஷயங்களை செய்யலாம். மற்றபடி இந்த வருடமானது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கின்ற மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.